எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசி என்பது, தாகம் என்பது ஏழ்மைக்கு அடையாளம். தரித்திரமாக இருப்பது சமுதாயத்திலே ஒரு தாழ்ந்த நிலை. ஆயினும் இயேசு கிறிஸ்து நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறுகிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பசி தாகம் நல் மனசாட்சியோடு இருக்குமென்றால் அது நன்மையானது. நல்ல காரியத்திற்காக தீங்கு அனுபவிப்பது ஆசீர்வாதமானது. நீதி நிமித்தம் துன்பப்படும் போது தேவன் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நீதி என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவின் நீதியினால் நாம் புதிய மனுஷனாக மாறினோம். தேவனுடைய சாயலை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இந்த நீதியின் மேல் பசி தாகம் அதிகமாக இருக்க வேண்டும். இவற்றை நாம் மெய்யாகவே நாட வேண்டும். பசியும் தாகமும் நிரந்தரமானது. ஒரு தடவை புசித்தால் பசி நிரந்தரமாக அடங்கி விடுவதில்லை, மறுபடியும் பசி உண்டாகும். அதுபோலவே எவ்வளவுதான் பானம் பருவினாலும் மறுபடியும் தாகம் உண்டாகும். மறுபடியும் புசித்து பானம் பண்ணினால்தான் திருப்தி உண்டாகும். அதுபோல நம்முடைய ஆத்மாவிலும் நீதியின் மேல் பசி தாகம் உண்டாகும் போது நாம் தேவனுடைய நீதியை தொடர்ந்து நிறைவேற்றுவர வேண்டுமென்று விரும்புவோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நீதியான காரியங்களை செய்வதால் மட்டுமே நமக்கு திருப்தி உண்டாகும். பசிக்காக தாகத்திற்காக உணவு தானாக வந்துவிடாது. அதை உழைத்து சம்பாதிக்க வேண்டும். அதுபோல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்பினால் தானாகவே கிடைத்து விடுவதில்லை. அவற்றை பெற்றுக்கொள்ள தேவன் எதிர்பார்க்கும் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். இதனால் உண்டாகும் பாடுகள், சோதனைகளை சகிக்க வேண்டும். நீதியுள்ள வாழ்க்கைக்கு தடையாயிருக்கும் காரியங்கள் என்ன? பாவ பழக்கம் தான் எனக்கு சந்தோஷம் என்று ஓடுகிறவர்களுக்கு நீதியின் மேல் பசி தாகம் இராது. ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்ந்து எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று தம்மைத்தாமே தன்னிறைவாக்கி கொண்டு வாழ்பவர்களுக்கு நீதியின் மேல் பசி தாகம் இராது. யூதாஸ் காரியோத் யாருக்கும் தெரியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுத்து மறைமுகமாக பாவம் செய்தான். சவுல் தாவீதை வெளிப்புறத்தில் அங்கீகரித்து மறைவாக பொறாமை கொண்டு பாவம் செய்தான். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு நீதி மேல் பசி தாகம் இராது. சுகத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் வாழ்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லாமல், துதிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல், அவருக்கென்று நாம் ஊழியம் செய்யாமல் இருந்தால் நீதியின் மேல் பசி தாகம் வராது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி பரிசுத்தத்திற்காக அவரிடம் நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசுவிடம் நம்மை முழுவதுமாய் நாம் அர்ப்பணிக்கும் போது நீதியின் மேல் பசி தாகம் உண்டாகும். அப்பொழுது திருப்தியாவோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறார். ஆமென்.